ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் சபை நீதிமன்றங்களை நாடுகிற காரியங்களை குறித்து அது வெட்கக்கேடான ஒரு காரியம் என்று சொல்லியும், சபையானது அது தோற்று போய்விட்டது என்கிற காரியத்தையும், சபையிலேயே அனைத்து பிரச்சனைகளையும் முடிவு கட்ட வேண்டும் என்கிற காரியத்தையும், இப்படி நீங்கள் உலகத்தின் காரியங்களை நாடுகிறது எனக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது, இது தவறானது என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். உலக பிரகாரமாக கோர்ட்டுக்கு செல்வதில் எல்லா உரிமையும் இருப்பதாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டு நம்முடைய சட்டத்தில் தானே இடம் இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் சபையை சார்ந்தவர்கள் ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற எல்லாரும் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை வேதமானது முற்றுமாக கண்டிக்கிறது. இது வெட்கத்திற்குரியது என்றே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? அநீதக்காரர்கள் என்று சொன்னால் பக்தியற்றவர்களிடத்தில் போக துணிகிறதென்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகத்தை நியாயம் தீர்க்கிற அளவிற்கு பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க, விசுவாசிகளால் உலகம் நியாயம் தீர்க்கப்படக்கூடியதாக இருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பாத்திரவான்களாக நீங்கள் இல்லையா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? உங்கள் அந்தஸ்தே உங்களுக்கு தெரியலையா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருப்பது எப்படி? உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிற நீங்கள் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வேறொருவனுக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிற வழக்கை தீர்த்து கொள்ள முடியாமல் நீங்கள் இருப்பதை நினைக்கும் பொழுது எனக்கு அது வெட்கக்கேடாக தோன்றுகிறது என்று சொல்லித்தான் பவுல் எழுதுகிறார். இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் என்றே பவுல் சொல்லுகிறார். எனக்கே வெட்கமாக இருக்குது, உங்களுக்கும் வெட்கம் உண்டாகும்படி சபையில் அற்பமாக நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்களை நியமித்து இந்த காரியத்தில் இந்த வழக்கில் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையோ என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். ஆராதனை நடக்கும்பொழுது இருவரும் இணைந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே செல்லும் பொழுது சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். நீ பெரியவனா, நான் பெரியவனா? உன்னுடைய காரியங்கள் பெரியதா, என்னுடைய காரியங்கள் பெரியதா? உன்னுடைய பிரச்சனைகள் பெரியதா, என்னுடைய பிரச்சனைகள் பெரியதா? உன்னுடைய காரியங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததா, என்னுடைய காரியங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததா என்கிற அநேக பிரச்சனைகள் ஒருவருக்கொருவர் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய சபையிலும் அத்தனை பிரிவினைகள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். பவுலுடைய நாட்களிலும் பவுலைச் சேர்ந்தவன் என்றும், அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும், நாங்கள் 3 பேரும் வேண்டாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்றும் என்று சொல்லி பேசுகிறவர்கள் இருந்தார்களே, அதே போலத்தான் சின்ன சின்ன காரியங்களிலும் பிரச்சனைகள் உண்டாயிருக்கிறதை பார்த்துத்தான் பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு தீர்வு எழுதுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது பிரச்சனையாகவே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்குது. ஒரு அடி நடத்த அவன் எடுத்துக்கொண்டான், அவன் என்னை வஞ்சித்து கொண்டான், எனக்கு வர வேண்டியதை அவன் வஞ்சித்து எடுத்துக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நியாயமான காரியமாக இருந்தாலும் கூட வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை? சகோதரன் தானே எனக்கு செஞ்சிட்டான், அவன் தானே காரியங்களை செய்து அவன் தானே அனுபவிக்கிறான், எடுத்துகிட்டு போகிறான், இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகவில்லை என்று சொல்லி அந்த அநியாயத்தை சகித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? உங்களுக்கு ஒருவேளை ஒரு சகோதரனோடு கூட உண்டான வழக்கு நிமித்தமாக அநியாயம் கிடைக்கலாம், அதில் நீங்கள் சகித்து கொள்ளுங்கள், நஷ்டம் உண்டாகலாம், அதை பொறுத்து கொள்ளுங்கள். ஆனால் அப்படி இல்லை, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்களே, நீங்கள் தான் கடுமையான ஆளாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் அநியாயமும் செய்கிறீங்க, நஷ்டப்படுத்துகிறதும் நீங்கள் தான், சகோதரருக்கும் அப்படி செய்துட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறதும் நீங்கள் தான் நிற்கிறீங்க என்று சொல்லி இந்த பவுல் அப்போஸ்தலன் கோர்ட்டுக்கு செல்லுகிற காரியங்கள், நீதிமன்றங்களை, சபை நாடுகிற காரியங்களை அது முற்றிலும் தவறானது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நடைமுறையிலும் சபை தோற்று போய்விட்டதை இங்கே தெளிவாக காட்டுகிறார். இது
தவறானது, அதிர்ச்சி ஊட்டக்கூடியது. சபையே முடிவு செய்ய வேண்டும், எல்லா உரிமையும் இருப்பதாக நினைத்து கொண்டு செல்லக்கூடாது. பரிசுத்தவான்களை நாடி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அதற்கான விடைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு அநியாயம் நமக்கு கிடைத்தாலும் நமக்கு நஷ்டம் உண்டானாலும் அதனை பொறுத்து கொண்டு சகோதரனுக்கு சகோதரன் அவன்தானன்னு சொல்லி விட்டு கொடுத்து நாம் வாழ்கிறதற்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அதே போல் சக மனிதர்களிடத்தில் நாம் அன்பு கூற ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பிரச்சனை தலை தூக்காது. எந்த ஒரு காரியத்திலேயும் நாம் நீதிமன்ற படிகளை ஏறி நிற்க வேண்டிய அவசியமில்லை. தேவ சமூகத்தை நாடினால், தேவனுடைய பிள்ளைகளை நாடினால், பரிசுத்தவான்களை நாடினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. அதை நாம் கடைபிடிப்போம். வேதம் தருகிற ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.